வணக்கம், என் பேர் தங்கராஜ் ஆனந்த். சாய் எலைட் இந்தியாவோட நிறுவனர். நான் கடந்த 35 வருடங்களாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 35 வருடங்களாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்போ இதை மைண்ட் பவர் ப்ரோக்ராமிங்கிறது ஆட்டோ சஜஷனோட மெயின் இது. ஆட்டோ சஜஷன்றது என்னன்னாக்கா ஹிப்னாட்டிக்கோட பிரான்ச்சு. இதை நான் 35 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வேக்ஸுன்ற ஒரு டெக்னிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கார்ப்பரேட் கம்பெனிக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதே டெக்னிக்கை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனோட பலன் நல்லா அமோகமாக வந்தது. எல்லாருக்குமே அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணதை நான் உணர்ந்தேன். நான் இப்போது அதனோட ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு. இப்போ அதே சக்தி வாய்ந்த மனப்பயிற்சியை இன்னும் 2 நிமிஷத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் என்னை கவனமாக பாருங்கள். என் கண்ணியை பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேர்வு வரப்போதா? ஜேஇஓ இல்லை நீட்டோ இல்லை எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரப்போதா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 2 நிமிஷம் இதை ஜஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் வர அஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த வீடியோவே திருப்பி போட்டு பாருங்கள். உங்கள் மனநிலை மைண்ட் செட் மாறிடும். உங்கள் மைண்ட் செட் மாறிச்சுன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். உங்கள் மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கூட இப்போ உணர ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மூச்சு விடுங்க. மூச்சை உள்ளுக்கு இழுங்க. வெளியில் விடுங்க. உள்ளுக்கு இழுங்க. வெளியே விடுங்க. இது மாதிரி 5 வாட்டி பண்ணிக்கோங்க. மூச்சு ரிலாக்ஸேஷன், ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். பாடி ரிலாக்ஸ் ஆச்சுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இது நம்மளோட டெக்னிக்கு. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கலாம், இல்லைனா கண்ணை திறந்துட்டு கூட பார்க்கலாம். நம்ம மைண்டு தான் இம்பார்ட்டன்ட்டு. மைண்டை மட்டும் விழிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை தளர்த்திக்கோங்க. உங்கள் முகத்தை தளர்த்திக்கோங்க. ஒரு ஃபெதர் மாதிரி லேசாகிடுச்சு உங்கள் மைண்டு அண்ட் பாடி. உங்கள் முகத்தை தளராக வச்சுக்கோங்க. உங்கள் மூளையும் அமைதியாகிறது. கவனம் கூடுகிறது. மிக சக்தி வாய்ந்த மனிதராக மாறப்போகிறீர்கள். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் எந்த தேர்வையை விட சக்தி வாய்ந்தது. இப்போது உங்கள் மனதில் மெதுவாக சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் படித்ததை எல்லாம் என் நினைவில் இருக்கிறது. என் மூளை வேகமாக வேலை செய்கிறது. என் நினைவாற்றல், மெமரி பவர் கூர்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அந்த பாடத்தோட புரிதல் ரொம்ப ஆழமாகிறது. இப்போது ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு இமேஜினேஷன். நீங்கள் தேர்வு அறைக்குள்ள போறீங்க, நடந்து செல்கிறீர்கள். அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனம் தெளிவாக இருக்கிறது. கேள்வித்தாளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவைதான். திடீரென்று உங்களுக்கு பதில் நினைவுக்கு வருகிறது.
உங்கள் பேனா மெதுவாக நம்பிக்கையுடன் நகர்கிறது. உங்கள் எண்ணங்கள் சரளமாக ஓட ஆரம்பிக்கிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு பலம் தருகிறது. இப்போது உங்கள் மனதில் சொல்லுங்கள், என்னோட ப்ரிப்பரேஷன், என்னோட தயாரிப்பு, அதாவது எக்ஸாமுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, அதில் முழு நம்பிக்கையாக இருக்கிறேன். என் நினைவாற்றல், என்னோட மெமரி பவர், அதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என் இன்டெலிஜென்ஸ், என்னோட அறிவில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என் மனம் லேசர் போல கவனத்தை செலுத்துகிறேன். வெற்றி எனக்கு மிகவும் இயல்பானது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் திரும்பி சொல்லும்போது இது ஒரு அஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். இது இமேஜினேஷனோட சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும். அந்த பவர் வந்து உங்களோட எக்ஸாம் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதை நம்புங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் அடுத்த இன்னொரு அஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க. இதை வந்து இமேஜினேஷன் தான், பட் திஸ் இமேஜினேஷன் இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். இப்போ வந்து உங்கள் முடிவு வரும் நாள் வந்துடுச்சு. தட் இஸ் த ரிசல்ட். முடிவுகள் தெரிவிக்கிறாங்க. அந்த டேட் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டு தெரிஞ்சவொடனே நீங்கள் போய் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்கள் பேர் ஃபஸ்ட்டு அந்த பட்டியலில் இருக்குது. சந்தோஷம் வருதுங்களா உங்களுக்கு? பார்த்த உடனே என்ன ஒரு எமோஷன் வரும் உங்களுக்கு? உங்கள் பெற்றோர்கள் அதை பார்த்து பெருமைப்படுறாங்க. உங்களோட உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்தோன்னே. உங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்கு டீச்சர்ஸ், அதெல்லாம் வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட், நீங்கள் போட்ட சப்போர்ட்டும் இருக்குது. அதனால அவங்களுக்கு பெருமையை நீங்கள் தேடி தந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உணர்றீங்க, ஐ ஆம் த வின்னர்னு சொல்லிட்டு. ஜெயிச்சிட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நினைக்கிறீங்க. இந்த ஒரு மனநிலை நீங்கள் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வெற்றி வரும். இது வந்து மைண்ட் பவர் டெக்னிக். கட்டாயம் செஞ்சு பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவை திருப்பி கேட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ்லாம், உங்களோட ஃபீட்பேக்காக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சை விடுங்க. தேர்வுக்கு முன்னால் நீங்கள் பதட்டமாக இருந்தால் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். அது உடனே உங்களுக்கு பெரிய எனர்ஜியை தரும். இது வந்து ஒரு சீக்ரெட், உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நானே நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கேன். இது கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மனம் ஏற்கனவே வெற்றியோட இலக்கு எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதை ருசிச்சு பார்த்துட்டீங்க. சக்ஸஸ்னால் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா எக்ஸாம் எழுதுங்க.